இந்த 10 பாடல்கள் வந்து 5ஆம் பத்தினுடைய துவக்கம். இந்த பாட்டு வரும்போது நேரடியாக ஒரு ஒரு ஜீவாத்மா தனது நிலையை உணர்ந்து பரமாத்மாவிடம் சென்று சேர்வதற்காக வைக்கிற ஒரு முறையீடு. அப்படி பார்க்கலாம் இந்த 10 பாட்டையும். எல்லா பாட்டும் அதான். ஆனா இந்த 10 பாட்டுலயும் தன் நிலையை உணர்ந்து அதை சொல்றார். பெரியாழ்வார் வந்து நம்முடைய இடத்துல அவரை வச்சுக்கிறார். தன்னிலை உணர்ந்த ஒரு மனிதன், ஒரு ஜீவாத்மா தன்னை உணர்ந்து, முதல் நிலை தன்னை உணர்தல். தான் ஒரு எல்லாம் நானே செய்யறேங்கிற அந்த ஆணவம், தான் என்கிற உணர்வு வந்து தன்னிடம் இருந்துதான் நாம இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒவ்வொன்றையும் உணரும் போது, முதல்ல ஐயையோ அது நான் இருந்து செய்யறது இல்ல, இது எல்லாமே அவன் கொடுத்ததுங்கிற ஒரு எண்ணம் வரும்போது நான் எவ்வளவு சாதாரண ஆன ஆள் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை உணர்கிற இடமா இது இருக்கு. இந்த பாடல்கள்ல ஒவ்வொரு நிலையா கொடுத்திருக்கிறார். வழக்கமா 10 பாட்டுலயும் ஒரு 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 குறிப்பா வச்சு பேசுவாரு. இதுல கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காரு. இப்ப முதல் பாட்டுல அவர் என்ன சொல்றாரு? வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன். எனக்கு வாக்கு தூய்மை இல்லை. அதாவது இந்த வாயை வச்சுட்டு தான் நான் வந்து இந்த உலகத்துல பிழைப்பதற்காக பல பொய்களை பேசி யா எல்லாரையும் மானுடர்களை புகழ்ந்து நிஜமாவே அவன் மேல எனக்கு கோவம் இருந்தா கூட என்ன செய்ய எனக்கு மேலதிகாரியா போயிட்டான், அவனை 4 புகழ்ந்து வைப்போம், இவனை 2 வாரத்தை சொல்லி வைப்பான், நாளை பின்ன இவன் அதிகாரத்துல இருக்கிறவன் நமக்கு ஏதாவது பயன்படுவான். இப்படியாக நான் வந்து எனக்கு பயனுறும் விதத்தில் எனக்கு எல்லாம் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த வாயால பல பொய்கள் பேசியிருக்கேன். அந்த பொய் பேசின வாயில வாக்கு தூய்மை இல்லை. நான் சொன்ன வாக்குகள் எல்லாம் உண்மையான வாக்குகளா? இப்போ உண்மை வாக்குல உண்மை இருந்தா தான் அது நல்ல வாக்கு. இது நல்வாக்கா நான் பேசவே இல்லை. அதனால என் வாக்கு தூய்மையற்ற வாக்கு, நான் பொய்கள் பேசியிருக்கிறேன். அந்த வாயால நான் உன்னைய சொல்லவே மாட்டேன். அடுத்த வரிய பாருங்க. ஆனா அடுத்த வரியில என்ன சொல்றாரு? நாக்கு நின்னை அல்லால் அறியாது. ஆனா இந்த நாக்கு உன்னை தவிர வேறு எவரையும் அறியாது. நான் அது அஞ்சுவன் என் வசம் அன்று. இந்த வரிகளுக்குள்ள ஒரு பிரமாதமான விளையாட்டு ஒண்ணு பெரியாழ்வார் விளையாடுறார். முதல்ல என்ன சொன்னாரு? என்னுடைய வாய்க்கு வந்து நான் சொன்னது வாக்குகள் எல்லாமே தூய்மையற்ற வாக்கு. அப்படி தூய்மையற்ற வாக்க சொன்ன வாயால உன்னைய நான் எப்படி சொல்லுவேன், உன் பேரை எப்படி சொல்லுவேன்? நாராயணா மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன். மாதவனே உன்னை நான் எப்படி உன்னைய பத்தி பாடுவேன், உன்னை உன் புகழை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில என்ன சொல்றாரு? நாக்கு நின்னை அல்லால் அறியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாக்கு உன்னையன்றி வேறு எவரையும் அறியாது. அப்ப நாக்கினுடைய இயல்பான நிலை என்ன? நாக்கு எதை இயல்பாக அறிந்திருக்கிறது? நாக்கு இயல்பாக அறிந்திருப்பது இறைவனது எண்ணம். இறைவனைத்தான் அது சொல்லும். அதனாலதான் நாக்கு நின்னை அல்லால் அறியாது. இப்ப பழையபடி நம்ம முன்னாடி பேசுற இடத்துக்கே போவோம். கரண கலேவரங்கள் கொடுக்கப்பட்டு இந்த உயிர் இந்த உலகத்தில் விடப்படுகிறது, ஜீவாத்மா. அந்த 2ன் வழியாக அது கர்மத்தை உருவாக்கி கொள்ளுகிறது. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கரணம்ங்கிறது காரணம். இந்த நம்ம சொன்ன மாதிரி பார்வைங்கிறது காரணம், கலேபரம்னா அதற்குரிய கருவி. கண் கருவி, பார்வை அதற்குரிய காரணம் வந்து பார்வை. பார்வை என்ற காரணத்திற்காக கண் என்ற கருவி கொடுக்கப்படுகிறது. இதை வைத்து நீ என்ன செய்ய போற? அதான் கர்மம், கண்மம். நீ செய்யக்கூடிய செயல் என்ன? அது நற்செயலா தீவினையா? அதனுடைய பயன்களை நீ சேர்த்துக்கிட்டே வரணும். இறைவன் 2 நமக்கு கொடுத்தான். கொடுத்துட்டு ஒரு சாய்ஸ் நம்மள்ட்ட விட்டான். இந்த 2ஐயும் உன்னை கொடுக்குறேன்பா, இதை எந்த விதத்துல யூஸ் பண்றதுங்கிற சாய்ஸை உன்ட்ட கொடுத்துட்டு அனுப்பிடுறேன், நீ போ. நாம இங்க வந்து அதை நல்வினைக்கு பயன்படுத்துறோமா தீவினைக்கு பயன்படுத்துறோமாங்கிறது நம்ம சாய்ஸ். அதை வச்சு நம்முடைய கர்ம கணக்கு ஏறிக்கிட்டே போகும். அப்போ இறைவன் கொடுத்து அனுப்பும் போது அது என்ன இயல்புல இருக்கு? அந்த நாக்கு அவனை குறித்த நினைவோடு தான் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல வந்து பிறந்த உடனே இந்த உலகத்தின் மாயை அதை மூடும் போது அது என்னுடைய வசம் இல்லை. அதனுடைய இயல்பு உன்னை வணங்குவது. ஒரு உயிரின் இயல்பு இறைவனை வணங்குவது, இறைவனை நினைப்பது. ஆனா எனக்கு அது என் வசம் இல்லையே, இந்த மாயைக்கு உட்பட்டு விடுகிறதே.
நான் அது அஞ்சுவன். எதுக்கு அஞ்சுறேன் அத? என் வசம் அன்று, அது என் வசத்துல இல்ல. இந்த உலகத்துல பிறந்ததுனாலேயே நான் வந்து அஹ், ஒரு இந்த உலகத்துல பிறந்ததே ஒரு தவறு. இந்த உலகத்துல நான் பிறந்ததே ஒரு பாவ கணக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப பாவமே எனக்கு இது பிறப்பே வேண்டாம்னு நான் சொல்றேன். அப்போ இந்த உலகத்துல நான் வந்து பிறந்த உடனேயே நான் இந்த மும்மலத்திற்கு ஆட்பட்டவனாக ஆகிவிடுகிறேன். ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மும்மலங்களுக்கும் உட்பட்டவன் ஆகிடுறேன். அப்போ அதற்குள்ள சிக்கி இருக்கிற எனக்கு நீ கொடுக்கும்போது அது எவ்வளவு பியூரா கொடுத்தியோ அதை என்னால மெயின்டைன் பண்ண முடியல. எனக்கு அது என் கண்ட்ரோல்லயே இல்ல. அது உன்னைத்தான் நினைக்கும், அதன் இயல்பு அதுதான் எனக்கு தெரியுது. ஆனா அது என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லையே. மூர்க்கு பேசுகின்றான் இவன் என்று முனிவா ஏலும். இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையை என்னை நினைக்க முடியல, வேற விஷயங்களை பேச வேண்டி இருக்குன்னு இந்த இந்த வெத்து வார்த்தையெல்லாம் பேசாத அப்படின்னு கிருஷ்ணர் திட்டுறாரு. மூர்க்கு பேசுகின்றான் இவன். என்ன மடத்தனமா பேசிட்டு இருக்க, ஏன் என்னைய சொல்ல மாட்டியா, நீ என்னை இது பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டா, முனிவா ஏயிலும், அதுக்காக நீ என் மேல கோவப்பட்டாலும் என் நாவினுக்கு ஆற்றேன். என்னால என் வாயை கட்டுப்படுத்தவே முடியலையே. என் நாவினுக்கு ஆற்றேன், அதுக்கு பதில் சொல்ல முடியலையே. எனது இந்திரியங்களை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லையே. இந்த வாயை வச்சுட்டு தான், அதாவது ஐம்புலன்களும் மேன்மையாகிய செயல் என்னவோ அதையும் செய்கின்றன, கீழ்மையாகிய செயல் எதுவோ அதையும் செய்கின்றன. இறைவனை வணங்குவதும் இறைவனை பற்றி சிந்திப்பதுமாகிய விஷயங்களுக்கும் இதே புலன்கள் தான் தேவைப்படுகின்றன. அதே போல கீழ்மையான செயல்களை செய்வதற்கும் இதே புலன்கள் தான் தேவைப்படுகின்றன. அப்போ இந்த புலன்களை வைத்து நான் அந்த காரியங்களை, நல்ல காரியத்தை செய்யும் போது இறைவனுக்கு அது எப்படி இருக்கும்? நமக்கு சங்கடமா இருக்கும். ஐயோ, ரொம்ப சாதாரணமா சொன்னா இருந்தா கூட, இப்பதான் இந்த கையாலதான் நல்லா நக்கி நக்கி விரல சப்பி சப்பி சாப்பிட்டேன். இப்ப அந்த கையாலேயே போய் நான் இறைவனுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? இறைவனை தொட்டு அவனுக்கு மலர்களை சூட்டி அவனுக்கு நான் வந்து உணவு படைக்க வேண்டியிருக்கு. இப்பதான் மூக்க தொடச்சிட்டு வந்தேன், இப்பதான் காதை குடைஞ்சிட்டு வந்தேன், இப்பதான் கழிவறைக்கு சென்று வந்தேன். இப்படி என் உடம்பு வந்து எல்லா விதத்திலையும் சரியா இல்ல. ஆனா இந்த உடம்பை வைத்துக் கொண்டுதான் உன்னை வணங்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நீ என்ன செய்ய, இவன் செஞ்சாலும் பரவாயில்ல, ஏதோ செய்யறான்னு நினைச்சு தயவு செஞ்சு ஏத்துக்கோ. அது எப்படி ஏத்துக்கணும்னா, காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர். காக்கா காக்கான்னு கத்துனா கூட அதுக்கு ஒரு பொருளை நல்லவங்க எடுத்துப்பாங்களா? இல்லப்பா, காக்கா வந்து சும்மா கத்திக்கிட்டே இருக்கு காலையில, உடனே எல்லாரும் வந்து இதை துரத்து அப்படின்னு சொன்னா ஒரு இவர் என்ன சொல்லுவார்? கட்டுரை கொள்வர் பெரியோர் நல்லவர்கள் என்ன சொல்லுவாங்க? இல்லப்பா, யாரோ விருந்தினர் வராங்க, அது நமக்கு அறிவிக்குது, அதுக்கு ஒரு பொருள் கொடுப்பாங்க, அதான் கட்டு உரை. இந்த இடத்துல கட்டுரைனா எஸ்ஸே இல்ல, பேராகிராஃபா எழுதுற எஸ்ஸேயை சொல்லல அவரு, கட்டு உரை. அதற்கு ஒரு உரையை கட்டுவார்கள், அதற்கு ஒரு விஷயத்தை ஒரு இதை சொல்லுவாங்க. பாரு, ரெட்டை காக்கா வந்து கத்துது, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இந்த பாரு, ஒரு காக்கா வந்து கத்திக்கிட்டே இருக்கு காலையில, அப்போ இந்த வீட்டுக்கு யாரோ விருந்தினர்கள் வர போறாங்க. அதாவது அந்த காக்கா கத்துறதுக்கு கூட ஒரு பொருளை எடுத்து அப்படி வச்சுப்பாங்களாம் நல்லவங்க. அத மாதிரி நான் இந்த வாயால எதையாவது சொன்னா கூட நீ நல்ல விதமா பொருள் எடுத்துக்கோ. நீ அப்படிப்பட்ட பெரியவன். எந்த புலன்கள் கீழ்மையான செயல்களை செய்கின்றனவோ அப்புலன்களின் வழியாகத்தான் நான் உன்னையே சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் நீ எப்படி ஒரு காக்கையின் குரலில் பெரியவர்கள் வந்து அத கேட்க கொடூரமா இருக்குல்ல, காக்கா கத்துறது இனிமையா இருக்காது இல்லையா? ஒரு குயில் கூவதை போலவோ ஒரு குருவியினுடைய சப்தம் போலவோ காக்கையினுடைய குரல் இனிமையாக இருப்பதில்லை. ஆனா அதுக்கு ஒரு பொருளை எடுத்துக்கிறாங்க நல்லவங்க, பெரியவர்கள் அதுக்கு ஒரு பொருள் எடுத்துக்கிறாங்க. அத மாதிரி நான் உன்னை பற்றி பாடக்கூடியதை அப்படி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. காரணா கருளத் கொடியானே, கருடன் தான் கருடன்னு வராங்க. கருடனை கொடியாக கொண்டவனே, அதாவது விரைந்து வரக்கூடியவனே, அனைத்திற்கும் காரணமானவனே. இப்ப இது எல்லாத்துக்கும் அதான் ஒரு வார்த்தை கடைசியா போட்டுறாரு, காரணா. என்ன காரணம்? இந்த மாதிரி எனக்கு வாக்கு தூய்மை இல்ல, ஏன் ஆனா என் நாக்கு உன்னைதான் நினைச்சுக்கிட்டே இருக்க, அந்த இயல்புப்படி நீ தான் அதற்கு இது பண்ணும். ஆனா என்ன செய்ய, நாக்கு ஏன் கண்ட்ரோல்ல இல்ல. நீ வந்து நான் இந்த வாயால இந்த நாக்கை வச்சு தப்பு தப்பா பல விஷயங்களை பேசிட்டு திரும்பி வந்து உன்னையும் பாடுறேன் இதே வாயால. என் மேனேஜரை புகழ்ந்த வாயால தான் உன்னையும் வந்து புகழ்ந்துட்டு நிக்கிறேன். இப்படிப்பட்ட வாய் என் வாயா இருக்கு. இதை நான் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சாலும் எனக்கு முடியல. ஆனா அஞ்சுகிறேன், அப்படி முடியுமோ என்னவோன்னு. ஏன்னா அது என் வசம் அன்றது, என் வசத்துல இல்ல. ஆகவே நீ வந்து நல்ல விதமா நான் சொல்றத ஏதோ
ஒரு 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 இதை நல்ல மனசோட எடுத்துக்கோ. ஏனென்றால் இது அத்தனைக்கும் காரணம் நீதான். நீதான் இதெல்லாம் படைச்சவன். காரணம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்லிட்டு அடுத்த பாட்டுல இன்னும் சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொல்றாரு. சழக்கு நாக்கோடு புன்கவி சொன்னேன். சழக்குன்னா குற்றம் சொல்றது. எல்லாரையும் குத்தங்குறை சொல்ற இந்த நாக்கை வச்சுக்கிட்டு உன் மேல கவிதை வேற சொன்னேன். அந்த கவிதை கேவலமா இருக்கு. புன்கவி. புன்கவினா கேட்பதற்கு கொடூரமா இருக்கு. சரியான பொருள் இல்லாமல், இனிமை இல்லாமல், அப்படி ஒரு எதமோ வாய்க்கு தோணுனதை சொல்றேன் கவிதைன்னு அப்படி சொல்லுகிறார் அவரே. சழக்கு நாக்கோடு புன்கவி சொன்னேன். பிறரை குறை சொன்ன வாயோட உன்னைய புகழ்றேன் பாத்தியா, அது புன்கவி. சங்கு சக்கரமேந்து கையானே பிழைப்பராகிலும் தம் அடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றே. பிழைப்பர்னா இந்த இடத்துல பிழை செய்பவர், தனக்கு அடியாராக இருப்பவர். அதாவது இந்த இடத்துல அடிமைங்கிற பொருள் எடுத்துக்கங்க. அடிமையா இருக்கிறவன் தவறு செஞ்சா பெரியோர்கள் என்ன செய்வாங்க? சரி விடுறா, பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டேன், இனிமே பண்ணாதேன்னு சொல்லி பொறுப்பாங்க. பிழை பொறுத்தல் அது பெரியோர்களது கடன். பெரியோர் அப்படித்தான் இருக்கணும். பெரியவங்க தனக்கு அன்பாக இருப்பவர்கள், தனக்கு அடிமையாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு தவறு செய்தா கூட பொறுத்துக்கணும் கொஞ்சம். அப்படிதான் பெரியோர்களது கடன். ஆகவே நீ நான் செய்த தவறுகளை பொறுத்துக்கோ. விழிக்கும் கண்ணிலேன் நின் கண் மற்றல்லால். உன் கண்ணை தவிர வேற ஒரு கண்ணை நான் பார்க்க மாட்டேன். விழிக்கும் கண் இலேன், விழித்து பார்ப்பதற்கு இன்னொரு கண் இல்லாதவன் நான். ஏன்னா நின் கண் மற்றல்லால், உன் கண்ணை தவிர இன்னொரு கண்ணை நான் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க மாட்டேன். அப்ப என் அகக்கண் உன்னையே நோக்கும். அதான் அவர் சொல்றாரு, என் அகக்கண் உன்னையே நோக்கும், வேறு ஒருவரோடு என் மனம் பற்றாது. இனி இன்னொருவன் என்னை காப்பான் என்றோ, இனி இன்னொருவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து விடுவான் என்றோ என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியாது. இதுதான் சரணாகதி. சரணாகதி பண்ணும்போது எப்படி சரணாகதி பண்ணணும்? உன்னை தவிர ஒருவரும் இல்லை. சார் இன்னும் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், 3 பேருமா சேர்ந்து என்னை காப்பாத்துங்க. அப்படி இல்லை. உன்னிடம் தான் சரணடைந்திருக்கிறேன். உன்னை தவிர வேறு ஒருவரிடத்திலும் நான் எனக்கு போய் நான் நிக்க மாட்டேன். வேறு ஒருவரோடு என் மனம் பற்றாது. மனதால் நான் யாரோடும் இனிமே பிறருக்கு பணிய மாட்டேன். நீ வந்து இவ்வளவு தவறு செய்த, சழக்கு நாக்கோடு புன்கவி சொன்ன நீ ஏத்துக்கணும் நீ நினைக்கிறியா? இவனெல்லாம் ஏத்துக்கணுமா நினைக்கிறியா? வாக்கு தூய்மை இல்லாதவன், பிறரை குற்றம் சொன்ன, பொய் சொன்ன நாக்கும் பிறரை குற்றம் சொன்ன நாக்கும் உடையவன். நான் வந்து உனக்கு கவி சொன்னேன், அதை நீ ஏத்துக்கணுமா? ஏத்துக்கோ. ஏன்னா காக்கை வாயிலும் கட்டுரை. பெரியவர்கள் வந்து காக்கா கத்துனாலும் அதுக்கு ஒரு பொருள் கொள்வாங்க. அத மாதிரி எவ்வளவோ தவறு பண்ணிட்டேன் நானு. புள்ளிமான் உடம்புல கூட ஒரு புள்ளி இருந்ததுனால என்ன கெட்டு போச்சு? ஏற்கனவே 12 கொலை பண்ணிட்டேங்க. 13ஆவதா ஒரு கொலை எழுத போறீங்களா? ஒரு ஒரு இந்த கேஸ் செயின் அறுத்ததை எழுத போறீங்களா? எழுதிக்கிங்க. 12 கொலையோடவா இதுக்கு பெரிய தண்டனை கொடுத்துருவீங்க? இதையும் சேர்த்துக்க. அந்த ரேஞ்சில் வந்து அவர் பெரியாழ்வார் வந்து இறங்கிட்டார். உழைக்கு ஓர் புள்ளி மிகையென்று கண்டாய். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது? காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர், உழைக்கு ஓர் புள்ளி மிகையென்று கண்டாய். அது ரெண்டையும் நான் குறிச்சு வச்சிருக்கேன். புள்ளிமானுக்கு ஒரு புள்ளி கூடுனா என்னையா பிரச்சனை? இப்போ நான் ஏற்கனவே பல தவறு செஞ்சவன், அதோட சேர்ந்து இதையும் ஒரு தவறா எடுத்துக்கோ. அந்த புள்ளிமானுக்கு புள்ளி இயல்பு தானே. இப்ப எதனால புள்ளிமான் உழைங்கிறது? புள்ளிமான். புள்ளிமானுக்கு எதனால் அந்த பேர் வந்தது? அதன் உடலில் இருக்கும் புள்ளிகளால். அப்போ நீ என்னைய மனிதன் ஆக்கி படைச்சு விட்டல்ல. அப்ப மனிதனுக்கு இயல்பா இருக்கக்கூடியது மனிதன் தவறு செய்தல். அவன் மாயைக்கு ஆட்பட்டு கர்ம கணக்கை ஏற்றி கொள்ளுவதாகிய செயலை செய்வதுதான் மனிதனுக்கு இயல்பா இருக்கு. அதுதான் மனித இயல்புன்னு சொன்னா, நான் செய்யற எத்தனையோ தவறுகள் இதையும் ஒன்னா தயவு செஞ்சு சேர்த்துக்கோ. நீ தான் எல்லாத்தையும் அழிக்க போறவனாச்சே. ஊழி 7 உலகு உண்டு உமிழ்ந்தானே. முந்தைய பாட்டை எப்படி முடிச்சாரு? காரணா, எல்லாவற்றிற்கும் காரணமானவனே. இங்க என்ன சொல்றாரு? ஊழியேல் உலகு உண்டு உமிழ்ந்தானே. இப்போ அது எல்லாத்தையும் நீதான் அப்படி சைக்கிளை போட்டுக்கிட்டே இருக்க. இதெல்லாம் உன்னுடைய விளையாட்டு. ஆகவே நீ என்னுடைய பிழையை பொறுத்துக்கோ அப்படின்னு ஒரு பொறுப்பு பெருமாள்கிட்ட கொண்டு பொறுப்பு கொடுக்கிறார். நீ தான் இதுக்கெல்லாம் காரணம். நீ தான் இதெல்லாம் அழிச்சு விளையாட போற. இந்த உலகத்தை அழிச்சு விளையாடுறது உனக்கு ஒரு விளையாட்டு. ஆகவே எனக்கு நான் தப்பு பண்றேன் எது பண்றேன்னாலும் அப்படித்தான் நீ என்னை படைச்சு வச்சிருக்க. நான் பண்ற எத்தனையோ தப்புல இதுவும் ஒண்ணுன்னு கணக்குல சேர்த்துக்க. என்னைய காப்பாத்து. நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன்.
நாரணா என்னும் இத்தனை அல்லால். அதாவது நான் நாரணான்னு சொல்றதை தவிர என்னும் இத்தனை அல்லால், இதை தவிர வேறு நன்மை தீமை ஒன்றும் அறியேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. புன்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய், திருமாலே உண்ணுமாறு உன்னை ஒன்றுமறியேன், ஓவாதே நமோ நாரணா என்பன், வன்மையாவது உன் கோயில் வாழும் வைஷ்ணவன் எனும் வன்மை கண்டாயே. நான் இதுக்கு முன்னாடி உன்னைய புன்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய். புன்மையால் அப்படின்னா தவறான எண்ணத்துடன், அதாவது மோசமான நோக்கத்துடன் புள்ளுவம் பேசுதல். அதாவது புள்ளுவம் பேசுதல்னா ஒரு தவறாக பேசுதல், அல்லது ஒருவரை பழித்து பேசுதல், குறை சொல்லி பேசுதல், இதெல்லாம் புள்ளுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? புள்ளுவன் பேசி புகழ்வான்னா ஒரு ஒரு பலன் வேண்டும் என்று உன்னை நான் வணங்கினேன், உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன். ஆனா நிஜத்துல எனக்கு யோசிச்சு பார்த்தா உன்னை எனக்கு தெரியவே இல்லை. அதாவது இப்ப சொல்றாங்க இல்லையா, நீ சகஸ்ரநாமம் 11 முறை சொன்னால் உனக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும், 21 முறை சகஸ்ரநாமம் சொன்னால் உனக்கு 3வது கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி சொல்லப்படுகிற விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு இதற்காக நாம இறைவனை வணங்கும் போது புன்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் அன்று கண்ட, அப்படி இருந்தேன் நானு, அந்த மாதிரி இருந்தேன். நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன், அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நாரணா என்னும் இத்தனை அல்லால், இதை மட்டும் சொல்லி இருந்திருக்கலாம். நாரணா என்கிற இதை ஒன்றை மட்டும் சொல்வதை விட்டு இத்தனை அல்லால் நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன், புன்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய். நிஜத்துல எனக்கு தெரியவே இல்லையா இதெல்லாம்? உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன், உள்ளவாறு உள்ளே நினைத்து பார்க்கும்போது உன்னை எனக்கு தெரியவே இல்லை. ஓவாதே, இப்போ ஓயாமல் நமோ நாரணா என்பன். இப்ப நான் என்ன சொல்லுவேன்? நாரணா நாரணான்னு ஓயாம சொல்லிட்டே இருப்பேன். இப்ப எனக்கு என்ன பெருமை? இதற்கு முன்னாடி உலகத்துல இந்த மாதிரி வணங்கி ஒவ்வொரு பொருளையும் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேனே, இப்ப எனக்குரிய குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா? வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன், உனது அடியின் கீழ் வாழக்கூடிய வைஷ்ணவன் என்பதுதான் என்னுடைய ஒரே பெருமை, எனக்கு ஒரே வலிமை. வேற எதுவும் இந்த உலகத்துல எனக்கு பொருட்டு இல்லை. இப்ப இந்த 3 பாட்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 3 பாட்டும் ஒரு விஷயத்த சொல்லும். அது என்ன அப்படின்னா, முதல்ல இறைவனை பற்றி நாம இறைவனின் புகழை பாடுகிறோம். இறைவனின் புகழை பாடும்போது நமக்கு அது முதல் நிலை இறைவனின் பெயரை உச்சரித்தல், வாயால் சொல்லுதல். இறைவனது புகழை வாயால் சொல்லுதல். அப்படி வாய் விட்டு சொல்லும் போது நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த ஸ்லோகங்களை டெய்லி சொல்றோம், பூஜைகளை டெய்லி பண்றோம், பேரை சொல்லி பூஜைகளை பண்றோம், பாசுரங்களை பாடுறோம். இதெல்லாம் செய்யும் போது உலக ஆதாயமான விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் பூஜை பண்றோம், அப்புறம் எந்திரிச்சு பூஜையில இருந்து எந்திரிச்சு வந்தவொடனே சார் சொல்லுங்க சார்னு சொல்லி அடுத்து உலகத்துக்குள்ள உள்ள விஷயங்களை பேச போயிடுறோம். அப்படித்தான் முதல்ல இருக்கும். அடுத்த நிலையில என்ன வருது? அப்படியே தொடர்ந்து செய்யறவங்க போது ஏதோ ஒரு கட்டத்துல அந்த இறைவனை நாம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். முதல்ல வெறும் குரலாக சொல்லாக வந்த ஒன்று மனதிற்குள் ஒரு பொருளாக மாறுகிறது. அதுதான் 2வது பாட்டுல விழிக்கும் கண்ணிலேன் நின்கண் மற்றல்லால் வேறு ஒருவரோடு என் மனம் பற்றாது அப்படின்னு சொல்றது. முதல் பாட்டுல அது என்ன வருது? மூர்க்கு பேசுகின்றான் இவன், மூர்க்கமாக பேசுகிறான், அதாவது தப்பு தப்பா பேசுகிறான் என்று முனிவாய் ஏலும், என்னை நீ முனிவாய் என்றாலும், என்மேல் நீ கோபமடைவாய் என்றாலும், என் நாவினுக்கு ஆற்றேன், என்னால என் நாவை கட்டுப்படுத்த முடியல, அந்த நாக்கு உன் பேரையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதற்கு அப்படியும் விடாம நீ இறைவன் கோவிச்சாலும் பரவாயில்லன்னு நீ இறைவனை திரும்ப திரும்ப வணங்கிட்டே இருந்தனா உனக்கு அவன் பார்வையை நீ பாப்ப, அவன் கண்களை நீ பாப்ப. அப்படி பார்த்த உடனே என்ன நடக்கும்? புன்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய். அன்னைக்கு நான் உன்னை தப்பு தப்பா பாடுனேனே, ஏதோ ஒரு நோக்கத்தை நினைச்சு வச்சுக்கிட்டு கண்ணாபின்னான்னு உன்னை நினைச்சேனேன்னு எனக்கு ஒரு எண்ணம் வரும். அப்ப நம்ம மனசுக்குள்ள ஓயாமல் அவன் பெயர் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஓவாதே நமோ நாரணா என்பன். எங்க சொல்றேன்? மனதுக்குள்ள சொல்றேன். சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன நடக்கும்?
வெறுமன அவன் பேர் தான், நாரணா என்னும் இத்தனை அல்லால். அப்போ அவனுடைய பக்தனாக இருப்பதே, உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்று உனது பக்தன் என்று இருப்பதே எனக்கு வன்மையாவது, என்னுடைய வலிமையாக இருக்கும். அப்ப எனக்கு உலகப் பொருட்கள் எல்லாம், உலகப் பற்றுகள் எல்லாம் என்னை விட்டு விலகும். அப்போ உனது பக்தன் என்று நான் நினைப்பது மட்டுமே எனக்கு வலிமையாக வந்து அமையும். இந்த 3 பாட்டும் அப்படி இருக்குன்னா, அடுத்த 3 பாட்டு இன்னும் வேற ஸ்டைல். நெடுமையால் உலகேழும் அளந்தாய் நின்மலா, நிர்மலாங்கிறதா நின்மலான்னு வருது. மலமற்றவனே, நிர்மலம், எந்த குறைகளும் அற்றவன். நெடியாய், நெடிது வளர்ந்தவனே, அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா. என்னை குடிமை கொள், அதாவது என்னை உன்னுடைய குடியாக ஏற்றுக்கொள். நீ அரசன், என்னை உன் குடியாக ஏற்றுக்கொள். சிட்டிசன்ஷிப் கேட்கிறாரு வைகுண்டத்துல. அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா. இப்ப என்ன இருந்தாலும் திடீர்னு கொடுத்துட முடியுமா சிட்டிசன்ஷிப்பை? நாங்க விசாரிப்போம்ல உங்க பேக்ரவுண்ட் எல்லாம். ஐயா அப்படின்னு எதுவும் சந்தேகப்படாதீங்க. குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா. கூரை சோறு இவை வேண்டுவது இல்லை. வேட்டி வாங்கி கொடு, சட்டை வாங்கி கொடு, சோறு போடுன்னுலாம் நான் உங்ககிட்ட வந்து கேட்கல. உங்ககிட்ட அதை இறந்து வந்து நிக்கல. அதை எப்படி வாங்குவாராம் அவரு? அதுதான் ரொம்ப ஸ்டைலு, பெரியாழ்வார் சொல்ற ஸ்டைலு. அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய். இவரு அங்க உங்ககிட்ட வந்து நின்றுட்டு சோறு போடுவியா, 3 வேளையும் சோறு போடுறியா, வேட்டி சட்டை வாங்கி தரியான்னு உங்ககிட்ட எல்லாம் நான் கேட்க மாட்டேன். எப்போ உனக்கு அடிமை என்று உனது அரசாங்கத்தின் குடிமகன் என்று நான் ஆகிவிட்டேனோ, கோயின்மையாலே, அடிமை என்னும் அக்கோயின்மையாலே, உனக்கு அடிமை என்று உன்னுடைய அரசாங்கத்தின் குடிமகன் என்று ஆகிவிட்ட பொழுதிலேயே அங்கங்கே அவை போதரும். எப்பப்ப வேணுமோ அப்பப்ப அங்கங்க அது கிடைக்கும்யா. அதை கேட்டு உங்ககிட்ட வந்து நான் நிக்கல. நீங்க கனடாலயோ ஜெர்மனிலயோ போய் நீங்க அகதின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு அடுத்த 2 வருடங்களுக்கு நீங்க ஒரு நிரந்தர வேலைக்குள்ள போகிற வரைக்கும் உங்களுக்கு அரசாங்கம் தொடர்ந்து ஒரு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தங்குறதுக்கு குடியிருப்புகளை ஒதுக்கி உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க அதை வச்சு வாழலாம். அதான் அக்கோயின்மையாலே எனக்கு நான் உன்கிட்ட வந்து சோறு கொடு, துணி கொடுன்னுலாம் கேட்கல. உன்னருக்கு அடிமைன்னு தெரிஞ்சிட்டாலே அந்த விஷயமெல்லாம் தன்னால வந்து சேரும். அங்கங்கே, அங்கங்கேன்னு என்ன அர்த்தம்? எங்க வேணாலும் கிடைக்கும். எங்க வேணாலும் எனக்கு வரும் அது. அதை நான் கேட்கல. கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்த வந்தளை கோல் விடுத்தானே. இப்ப அடுத்து ஒரு குறி வைக்கிறார். கொடுமை மிக்க கம்சனை கொன்று உனது தந்தையினுடைய கால்களில் அவன் கோர்த்த, அவன் வந்து விலங்கு தரிச்சு வச்சிருக்கான் உன் அப்பாவாகிய வசுதேவருக்கு, அந்த தலையை கோல் விடுத்தான். கோல்னா துன்பம். வன் தலை, கால்ல வலிமையாக பூட்டப்பட்ட சங்கிலி. தலைனா கால்ல போட்டிருக்கிறது தான் தலை. கால்ல சங்கிலி கட்டி உட்கார வச்சிருக்கான் வசுதேவரை. நீ என்ன செஞ்ச? வஞ்சகன், கொடுமை கஞ்சன் கோத்த வந்தளையை கோல் விடுத்தானே, அந்த துன்பத்தை நீக்கியவனே. எதுக்கு இது வந்து இங்க சொல்றாரு? நல்லா கவனிங்க, ஒரு இடம் பாதியில நிக்குது. அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய். இதெல்லாம் எனக்கு கிடைக்கும். அப்போ உங்ககிட்ட என்ன கேட்கிறேன் நான்? இறைவன் அவர் என்ன சவால் விடுறாரு? குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டாம். ஐயா, என்னை உனது அடியானாக ஏற்றுக்கொள்வதற்கு சந்தேகம்லாம் உனக்கு வேண்டாம். நான் உங்ககிட்ட வந்து சோறு போடு, துணி கொடு, வேட்டி கொடுன்னு கேட்கல. எனக்கு உன்னுடைய ஆள்னு தெரிஞ்சாலே, உன்னுடைய குடிமகன் ஆயிட்டேன்னு தெரிஞ்சாலே எனக்கு அதெல்லாம் அங்கங்க கிடைக்கும். அப்போ நீ என்ன தரணும் எனக்கு? அதை சொல்லணும்ல. இதுக்காகலாம் நான் உங்ககிட்ட வரல அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிறாரு. அப்ப என்ன கேட்டிருக்கணும்? இதுக்காகலாம் உங்ககிட்ட வரல. சரி, அப்ப எதுக்கு என்கிட்ட வந்த? அந்த கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு பதிலா அவர் என்ன சொல்றாரு? கொடுமை கஞ்சனை கொன்று நீ தாதை கோத்த வந்தளை கோல் விடுத்தானே. அப்படி அவனை பத்தி புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுக்கு பொருள் என்ன? கொடுமை கம்சன் யாரு? அது பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு பன்னங்கராச்சாரியார். அதாவது இந்த உலகத்தில் பிறப்பெடுத்தல். இந்த ஜீவாத்மா என்ன செய்கிறது? கரணங் கலைவரத்தை பயன்படுத்தி மீள மீள தீவினைகளை செய்து அதன் பலன்களை சேர்த்து கொண்டு அந்த கர்ம பலன்களால், கர்ம பலம்னு சொல்றது, இந்த இன்னும் தமிழ்ல மாறி மாறி வரும். கர்மங்கிறது வடமொழி, கண்மங்கிறது தமிழ். அதான் நிர்மலங்கிறது வடமொழி, தமிழ்ல நின்மல அப்படின்னு இங்க வரக்கூடியது அதுதான். ஆகவே கர்மம் கண்மம் ரெண்டு ஒண்ணுதான். ஆகவே இந்த கரண கலைவரங்களால் இந்த கருமத்தை, செயல்களின் விளைவை உருவாக்கி கொண்டு
அந்த செயல்களின் விளைவாக மறுபடி பிறப்பெடுத்து மறுபடி கருணை கலைவரங்கள் கொடுக்கப்பட்டு இப்படியே சுழன்று கொண்டே இருப்பதுதான் பிறப்பு. புனரபி ஜனனம் புனரபி மரணம். இதான் ஆதிசங்கரர் சொல்றாரு. திரும்ப திரும்ப பிறந்து 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 சாகிறது ஒரு ஒரு பிழப்பாயா. எப்படி கம்சனை கொன்றாயோ, அப்ப கம்சன்கிறவன் யாரு? இந்த பிரகிருதி சம்பந்தம். இந்த பிரகிருதினா இந்த பூலோகத்தில் உருவாக்கப்பட்ட படைப்பு. நான் இந்த பூலோகத்துல திரும்ப பிறக்கிறேன் இல்லையா, என் பிறப்பை அரு, என் பிறப்பை இல்லாமல் ஆக்கு. அதான் கம்சனை கொன்றது போல் என் பிறப்பை கொல், நான் இனிமே பிறக்க கூடாது. சரி, என்னை எது திரும்ப பிறக்க வைக்குது? இங்க இந்த பூமியில் நான் பிறந்ததுனால இந்த பூமி எனக்கு உருவாக்கி கொடுத்த கர்மங்கள். அதனாலதான் கம்சனை கொல்லுன்னு சொல்லிட்டு அடுத்த வரியில் என்ன சொல்றாரு? கம்சன் கோத்த வந்தளை. அவங்க அப்பா காலில் அவங்க கம்சன் கோத்த வந்தளையாம். கம்சனே, அதாவது நீ இப்ப கம்சன் தான் பிரகிருதி, இந்த பிரகிருதி சம்பந்தம், இந்த பூமி, இந்த பிறப்பதற்கான சம்பந்தம், இந்த உலக சம்பந்தம் அதான், உலக தொடர்பு அதான். அந்த உலக தொடர்பு உருவாக்குகின்ற பந்தம். பந்தம்னாலே கட்டு, கயிறால கட்டுவதுதான் பந்தம். அது உருவாக்கி செய்த மாயா பந்தத்தினாலதானே நான் காரியங்கள்ல இறங்கி அந்த காரியங்களால் வினைகளை சேர்த்து அந்த வினைகள் சேர்த்ததுனாலதானே திரும்ப பிறக்கிறேன். அப்ப இந்த உலக தொடர்பு தானே நீ இதெல்லாம் செய்ய வைக்குது. உலக தொடர்பை கொல், அப்ப கம்சனை கொல், என் பிறப்பை அறு. அப்படி என் பிறப்பை அறுத்தனா இந்த உலக தொடர்பு உருவாக்கி வைத்த கர்ம வினைகள், என்னை இந்த உலகத்தில் மீள பிறக்க வைக்கும் கர்ம தொடர்புகளையும் அறுத்து எரி. கோள் விடுத்தான்ங்கிற வார்த்தையை அங்கதான் கவனிக்கணும். துயரத்தை நீக்குபவன். சங்கிலிய உடைச்சேன்னு சொல்லல, வன் தலை உடைத்தானே நொறுக்கினானே அதெல்லாம் எழுதியிருக்காரு. அதை போட வேண்டியதானே இங்க. வந்தளை கோள் விடுத்தானே, அந்த வந்தளையால் உருவான துன்பங்களை நீக்கினானே, விடுத்தான், அதை எரேஸ் பண்ணிட்டான். அதுதான் இங்க முக்கியம். அதைத்தான் அவர் கேட்கிறார். ஏன் உன்ட்ட சோறு தா, வேட்டி தா, சட்டத்தான்னு கேட்கல. அதெல்லாம் உன் ஆள்னு தெரிஞ்சா எல்லாரும் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு இந்த பிறப்பை திரும்ப கொடுக்காத. இந்த பிறப்பு உருவாக்கி வைத்த கர்ம பந்தங்களை அகற்றி என்னை காப்பாத்து. அதுதான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதுதான் இந்த பாட்டு. நீ யாரு? எந்த தோஷமும் மற்றவன், நெடியாய் பெரும் உரு பிரம்மாண்ட ரூபன் நீ, நெடுமையால் உலகேழும் அளந்தவன். நெடுமையால்னா உனது பிரம்மாண்டத்தால நீ 7 உலகையும் அளந்தவன். நீ எனக்கு இதையெல்லாம் கொடு, இதையெல்லாம் கொடுக்க முடிஞ்சவன் அப்படின்னு அங்க வந்து கேட்கிறாரு. இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான உங்கிட்ட நான் கூரை சோறு இவை வேண்டுவது இல்லை. அதுதான் அந்த 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 பியூட்டியே அதுதான். இறைவனை எவ்வளவு பிரம்மாண்டமா காட்டுறாரு பாருங்க. நெடுமையால் உலகேழும் அளந்தாய், நெடியாய் நிர்மலா, எந்த தோஷமும் மற்றவனே, உலகையே அளந்தவனே, உனது உனது பிரம்மாண்டத்தால் உனது விஸ்வரூபத்தால் உலகை அளந்தவனே. அடுத்து நெடியாய், நெடியாய்னா பிரம்மாண்ட ரூபமாகவே இருப்பவனே. உங்ககிட்ட போய் நான் உன்னைய மாதிரி இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிற உங்ககிட்ட எனக்கு சோறு ஓடு, வேட்டி வாங்கி கொடுன்னு நான் கேட்கிறேன் நானு. அதெல்லாம் எனக்கு கிடைக்கும் தன்னால. நீ இவ்வளவு பிரம்மாண்டமான நீ செய்யத்தக்கது என்ன? என் பிறப்பை அறுத்து விடு, எனது கர்ப்ப பந்தங்களிலிருந்து என்னை தலையிலிருந்து நீக்கு அப்படின்னு கேக்குறது. தோட்டம் இல்லவள் ஆத்தொழு ஓடை துடவையும் கிணறும், எத்தனை பாருங்க. அந்த காலத்துல இதுதான் பெருஞ்செல்வம். எது? தோட்டம். தோட்டம்னா இந்த காய்கறிகள், பழ மரங்கள், இவைகளெல்லாம் விளையக்கூடிய கீரை, இந்த மாதிரி வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய, அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்தும் இருக்கிறது தோட்டம். தோட்டத்துக்கு கிணறு இருக்கணும். எவ்வளவு அழகா அதை போடுறாரு பாருங்க. இல்லவள், மனதிற்கு உகந்த ஒரு நல்ல பெண், மனைவி. இல்லவள், இல்லத்திற்குரிய அரசி. தொழு, ஆனா பசு, பசுக்கள் நிறைந்த தொழு, பசுக்கள் நிறைந்திருக்கிற வீடு செல்வம் நிறைந்த வீடு. ஓடை, எப்போதும் தண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய ஓடை. அந்த ஓடைக்கு துடவை, துடவைனா விளைநிலம், நல்ல வயல், எப்போதும் தண்ணீர் செழித்திருக்கிற வயல். கிணறு, கிணறும் கூடயே இருக்கு. ஒருவேளை ஓடையில தண்ணி குறைஞ்சா கூட கிணத்துல இருந்து நான் எடுத்துக்கலாம். தோட்டத்துக்கு கிணறும் இருக்கு, வயலுக்கு ஓடையும் இருக்கு. இவை எல்லாம் வாட்டம் இன்றி, இதுல எந்த குறையும் இன்றி. இதுன்னு எடுத்தீங்கன்னா, தோட்டம்னு எடுத்தீங்கன்னா நல்ல விளைச்சல் வரக்கூடிய அருமையான தோட்டம். இல்லவள் மனைவின்னு எடுத்தா எந்த குறையும் இல்லாமல் என்னை
நன்றாக என்மேல் பிரியம் கொண்ட, என்மேல் அன்பு கொண்ட ஒரு மனைவி. ஆத்தொழு, நன்கு ஆரோக்கியமாக நிறைய பால் தரக்கூடிய நிறைய பசுக்கள். ஓடை, நீர் வற்றாத ஓடை. துடவை, விளைஞ்ச விதைத்தாலே விளைந்து தள்ளக்கூடிய அளவிற்கு செழுமையான வயல்கள். கிணறு, வற்றாத கிணறு. அதான் வாட்டமின்றிங்கிறதுக்கு பொருள். அவற்றில் எந்த குறையும் கிடையாது, எல்லாமே தி பெஸ்ட். இவை எல்லாமே உன் பொன்னடி கீழே, உனது தங்கமான உனது பாதங்களுக்கு கீழே வளைப்பு அகம் வகுத்து கொண்டிருந்தேன். ரெண்டு பொருள் இருக்கு இதுக்கு. வளைப்பு அகம் வகுத்து கொண்டிருந்தேன்னா என்ன அர்த்தம்? அது உன் திருவடி இருக்கு. நல்லா இதுக்கு முந்தின பாட்டுக்கு நீங்க போங்க. அவன் நெடிது அளந்தவன் இல்லையா, உலகேழும் அளந்தவன். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்ப பாதம் எங்க இருக்கு? அவன் உலகேழும் அளந்தவன்னா பாதம் எங்க இருக்கு? பூமியை ஒரு காலால் அளந்துட்டான், அவன் விண்ணை ஒரு காலால் அளந்துட்டான். அப்ப அவன் பாதம் எப்போதும் நம் தலைக்கு மேலே இருப்பது. நம்ம தலைக்கு மேல அவன் பாதம் இருக்கும். நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? உன் பொன்னடிக்கு கீழே, நீ இறைவனுடைய பாதத்துக்கு கீழே நான் இருக்கேன். ஆனா உன் பொன்னடியை பார்க்காமலேயே உன் காலடிக்கு கீழே வளைப்பு அகம் வகுத்து கொண்டிருந்தேன். ஒரு தோட்டம் வாங்கி சேர்த்துடணும், அடுத்து ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிடணும். அது முடிஞ்ச உடனே அது ஒவ்வொன்னு நடக்க நடக்க அடுத்ததுக்கு போனேனே, உடனே ஒரு மாடு, நல்ல பசுமாடு வாங்கி அதை உடனடியாக 4 மாடா 6 மாடா 10 மாடா 15 மாடா ஆக்கி, நல்ல ஓடை தண்ணீர் செழிப்பா வரக்கூடிய இடத்துல ஒரு வயலை வாங்கி, ஒரு பிரமாதமா ஊத்து கண்ணு பார்த்து ஒரு கிணற தோண்டி, இப்படியே கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு ஒவ்வொன்னையா அடுக்கி அடுக்கி சேர்த்துக்கிட்டு இருக்கேன் சொத்தை. இதெல்லாம் சொத்துன்னு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இதை விட பெருஞ்சொத்தாகிய பொன்னடி என் தலைக்கு மேல இருக்கு. உன் காலுக்குள்ள உட்காந்து இந்த காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வளைப்பு அகம் வகுத்து கொண்டிருந்தேன். இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கேன் நான். இன்னொரு பொருள் என்ன? இப்படி உலக விஷயங்களாக வரக்கூடிய அனைத்தும் உலகத்தினுடைய போக பாக்கியங்கள். இவையெல்லாம் எதெல்லாம் போக பாக்கியம்? எதெல்லாம் போகம் உலகத்துல? நல்ல உணவு, நல்ல சொத்து செல்வம், நல்ல மனைவி, இவை அனைத்தும் தான் போகங்கள், சிறந்த போகம். அது அனைத்தும் இங்க இருக்கு. இந்த போகம் எல்லாத்தையுமே நான் உன் காலடிக்கு கீழே கொண்டு வச்சிருவேன். வளைப்பு அகம் வகுத்து வைத்தேன், வகுத்து கொண்டிருந்தேன். ஐயா உன் காலுக்கு கீழே கொண்டு வச்சேன். இதெல்லாம் நீ கொடுத்தது. இந்த உலகத்தினுடைய அனைத்து புவன போக பாக்கியங்கள் அனைத்துமே, இந்த உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களுமே உனது காலடிக்கு கீழ் நான் கொண்டு வச்சேன். இனி இந்த ரெண்டு பொருளுமே அதுக்கு இருக்கு. இது இப்படி வைத்துக் கொண்டு இருந்தேன், இதையே பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் இதையெல்லாம் உன் காலுக்கிலேயே வைத்தேன். இரண்டு பொருளுமே எடுக்கலாம். நாட்டு மானிடத்தோடு எனக்கு அறிவு நச்சுவார் பலர். இதெல்லாம் கொண்டு உன் காலடிக்கெல்லாம் வச்சுட்டேன் பாத்தியா. இதுக்கு ரெண்டு பொருளுக்கும் இதை பேசி எடுத்துக்கோங்க. முதல் பொருள் என்ன? இதையெல்லாம் உன் பொன்னடியை கவனிக்காமல் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தேன். அப்படி என்ன செஞ்சாலும் இந்த நாட்டுல இருக்கிற மானிடர்கள் என்னை நல்லவனோ சரியான விதமோ என்னை இதுக்கோ எனக்கு எந்த பொருளும் கொடுக்க போறது இல்ல. நச்சுவார் பலர். என்னைய எல்லாரும் குறைதான் சொல்ல போறாங்க, குத்தம் தான் சொல்ல போறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இதையெல்லாம் ஓங்காலடி கீழே கொண்டு வச்சேன். உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க? எப்ப பார்த்தாலும் சாமி சாமின்னு இருக்க, பொழப்ப கவனிக்க மாட்டேங்கிறியான்னு சொல்றாங்க. இவனுங்களுக்கு புரியாது இறைவனோட ஒன்றுதல்னா என்னன்னு. ஆகவே இவங்களோட கலந்து பழகிறது எனக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா. நாட்டு மானிடத்தோடு, அவர் மானிடரோடுன்னு சொல்லல, ரொம்ப அருமையா ஒரு வார்த்தையை போடுறாரு. நாட்டு மானிடத்தோடு, இந்த மனித சுபாவத்தோடு இருப்பதே எனக்கு கஷ்டம். நீ மனுஷன்னு படைச்சு விட்டல, இந்த மனுஷ புத்தியோட இருந்தா தானே இத்தனை குழப்பம் வருது. இந்த மனுஷ புத்தியோட இருக்கிறதே எனக்கு அரிது, எனக்கு சங்கடமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு. கேழல் ஒன்று ஆகி பன்றி உருவெடுத்து, கேழல்னா பன்றி, பன்றி உருவெடுத்து கோட்டு மண் கொண்ட கொள்கை நானே. கொள்கை நானேன்னு செயல் உடையவனே, அது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு. கோடுனாலே பல், வெளியே வரக்கூடிய பல், எயிற்று பல்லுக்கு கோடுன்னு பேரு. யானையினுடைய தந்தம், பன்றிக்கு வெளியே வந்திருக்கக்கூடிய தேற்றுப்பல், தேரை பல்னு சொல்லக்கூடியது. வெளியே நீட்டிட்டு இருக்கிற பல், வாய்க்கு வெளியே நீட்டிட்டு இருக்கிற பல் எல்லாமே கோடு அப்படிங்கிற பொருள். அந்த பல்லை வைத்து நீ என்ன செஞ்ச? மண் கொண்ட, மண்ணுனா பூமி, பூமியை நீ அப்படி அகழ்ந்து எடுத்து எங்க வைக்கணுமோ அங்க வச்ச.
அடுத்து என்ன செஞ்ச? குஞ்சரம் விழ, குஞ்சரம்னா யானை, யானை விழும்படியாக, அதாவது அழியும்படியாக கொம்பு ஒசித்தோனே, கொம்பை உடைத்தவனே. இப்போ இப்ப நல்லா கவனிங்க. முதல்ல இதுக்கு மேல உள்ள பாட்டு இருக்குல்ல, 4வது பாட்டினுடைய அதே பொருள்ல தான் 5வது பாட்டு வருது. 5வது பாட்டுல அவர் என்ன சொல்றாரு? 4வது பாட்டுல எல்லாத்தையும் சொல்லி இதுக்கெல்லாமையா நான் வந்தேன் அப்படின்னு கேட்டுட்டு என்ன வேணும்னு சொல்றதுக்கு பதிலா அவனுடைய அவதார பெருமையை சொல்லி மறைபொருளா வச்சாரு. அதே தான் இங்கேயும் செஞ்சிருக்காரு. இங்க பாரியா, இந்த மாதிரி புவன போக பாக்கியங்கள், வீடு, நிலம், பொண்டாட்டி, பிள்ளைகள், பசு, செல்வம்னு எல்லாத்தையும் நீ கொடுத்துட்ட. அதெல்லாம் உன் காலுக்குள்ள கொண்டாந்து வச்சாச்சு. இந்த மனுஷ சுபாவத்தோட என்னால இருக்கு. மனுஷ சுபாவம் இன்னும் அடங்காம சேர்த்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு சேர்த்தாலும் போதும்னு நினைக்குமா மனித மகம்? சேராது. அப்ப இந்த மனித குணத்தோடு, இந்த மானிடத்தோடு, அதுவும் நாட்டு மானிடத்தோடு, இந்த இந்த பூமியில இருக்கக்கூடிய மானுட குணத்தோடு என்னால இருக்கவே முடியல. எனக்கு அறிவு. சரி, அப்ப உனக்கு என்ன வேணும்? அதானே அடுத்த கேள்வி. எனக்கு இங்க இருக்க முடியல, இந்த இடம் எனக்கு பிடிக்கல. சரி, அப்ப எங்கேயா போகணுங்கிற கேள்வி தானே அடுத்து வரும். அதுக்கு பதிலா இவர் என்ன சொல்றாரு? கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே குஞ்சரம்புல கொம்போசித்தானே. அப்படியே பொருள் எடுத்துக்கோங்க. மண் எங்க இருந்தது? பூமி அசுரர்களால் கடலுக்கு கீழே பாசி படிய உள்ள புகுத்து மண்ணுக்கு, அதாவது கடலுக்கு கீழே இருந்ததுன்னா அப்படியே எடுக்க வேண்டியதானே? ஏன் தன் பற்களால அப்படி நெம்பி எடுத்தான்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. அவன் என்ன செய்யறான்? பூமிய பாய்போல் சுருட்டி கடலுக்கு கீழே இருக்கிற சேற்றுக்குள்ள கொண்டு புகுத்தி வச்சிருக்கான். அசுரன் ஹிரண்யன் வெளியே தெரியக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு. ஆகவே பூமியை குடைந்து செல்லக்கூடிய உயிர் எது? வராகம். அந்த உருவத்தை எடுத்து இவர், அதனாலதான் நீங்க நாச்சியார் திருமொழியில என்ன தெரியுமா சொல்லுவாவ? பாசி படிய கிடந்தவளை மேலே எல்லாம் உன் அழுக்கு நீர் வந்து உன் மேல விழும்படியா போய் அந்த பொம்பளைய தூக்குனல்ல நீ அப்படின்னு திட்டுறா அவ. ஆண்டாள் நாச்சியார் வந்து இவனை திட்டுறா. அப்படி போய் அந்த பொம்பளையெல்லாம் தூக்குவ. அவ அவ எப்படி இருந்தா? பாசி சோற மேலையெல்லாம் பாசி சோற இருந்தா அந்த அழுக்கு தண்ணி உன் மேலையெல்லாம் வந்து கொட்டும்படி அவளெல்லாம் போய் எடுத்தல்ல, இங்க நான் ஒருத்தி இருக்கேனே உன்னை நினைச்சிட்டு அப்படின்னு அவ கேக்குறா. அப்போ ஏன் பன்றி உருவுன்னா, அந்த அந்த பன்றி தான் அந்த பூமியை துளைத்து, மண்ணை துளைத்து உள்ள இருந்து அதை எடுக்கும். அப்படி எடுத்ததான். ஆகவே எங்க நான் அழுந்தி இருக்கேன்? இந்த உலகம் எனக்கூடிய இந்த மாயையில், இந்த பிரகிருதியினுடைய சுபாவம் என்கிற சேற்றில் இந்த ஜீவாத்மா அழுந்தி பாசி பிடித்து கிடக்கிறது. நீ என்ன செஞ்ச பூமாதேவிய? அப்படி கிடந்த பூமாதேவிய உனது வராக ரூபத்தினுடைய பற்களால் நெம்பி எடுத்து என்ன செய்த? இருத்தி. அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உள்ள பாடல வாசிச்சிருப்பீங்க. இடந்துன்னு ஒரு வார்த்தை வரும். இடந்தெடுத்து இருத்தி. அதாவது இந்த இடத்துல இருந்து எடுத்து எங்க பூமி இருக்கணுமோ அங்க கொண்டு வச்ச. எது அதன் இடமோ அங்க கொண்டு பொருத்தின. அப்போ என்னுடைய இடம் எது? உனது திருவடி. நீ என்ன செய்ய? உன் பொன்னடி கீழே, அந்த வார்த்தையை எடுத்துக்க. உன் திருவடிக்கு கீழே நீ என்னை கொண்டு சேர்த்துக்கோ. எப்படி நீ வந்து அந்த பூமாதேவியை காப்பாற்றினியோ அதே போல நான் இன்றைக்கு இந்த உலக பற்றாகிய மாயையில் சிக்கி எனது ஆத்மா உள்ள செதஞ்சு கிடக்குது. நீ வந்து அதை தூக்கி காப்பாத்து. அப்படி தூக்கி காப்பாத்தும் போது என்னை சுற்றி இருக்கிற பாசம், அதான் அந்த பாசி என்னை இருக்க பிடித்திருக்கிற மாதிரி எனது ஆணவம், கண்மம், என்னுடைய ஊழ் வினை இதெல்லாம் மதம் கொண்டு வரும். எப்படி அந்த யானையை அடிச்சு உடைச்சியோ அத மாதிரி என் ஆணவத்தை, எனது ஊழ்வினையை அடித்து உடை. என்னை இந்த சேற்றிலிருந்து, சம்சார சேற்றிலிருந்து என்னை தூக்கி நான் இருக்க வேண்டிய இடமாகிய உனக்கு திருவடிக்கு என்னை கொண்டு போ. அதான் நான் உன்கிட்ட கேட்கிறேன். எனக்கு நீ எதெல்லாம் தர வேண்டாம். தோட்டம், இல்லவள், ஆத்துழு, ஓடை, துடவை, கிணறு இதெல்லாம் எனக்கு வேணாம்யா. எனக்கு இதை கொடு. என்னை இந்த இடத்துல இருந்து தூக்கி விடு அப்படின்னு அடுத்த பாட்டு. 6வது பாட்டுல இதையே இன்னொரு மாதிரி அருமையா சொல்றாரு. இந்த 2 பாட்டுல என்ன சொல்றாரு? முதல் பாட்டுல ஐயா எனக்கு சோறு தண்ணி எல்லாம் வேண்டாம், நீ என்னை இந்த இடத்துல இருந்து, இந்த பூமியில இருந்து என்னை காப்பாத்து. 2வதுல இந்த பூமியின் செல்வங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். முதல்ல சொன்னது குறைந்தபட்ச உயிர் வாழ்வதற்கான தேவை. கூரை, சோறு, உண்பதற்கு ஒருபடி அன்னமும், மானத்தை மறைக்க ஒரு ஆடையும். அந்த குறைந்தபட்ச தேவையை கூட நான் உங்ககிட்ட கேட்கல. அது இல்லை என் குறைந்தபட்ச தேவை. என் பிறப்பறுத்து என் ஊழ்வினையை அகற்றி என்னை உன்னோட சேர்த்துக்கோ. 2வது பாட்டுல
சரி, ஒருவேளை அப்படி ஒரு வாய் சோறும் ஒரே ஒரு வேட்டியும் கொடுத்தா வேற வழி இல்லாம என்னை வந்து சேருவேன்னு நினைச்சு நீ எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தனா, அப்படி கொடுத்தாலும் அதை உன் பொன்னடிக்கு கீழே வளைப்பு அகம் வகுத்து கொண்டு இருந்தேன்னு வச்சிருவேன். அங்க கொண்டு வச்சிருவேன். அப்பவும் நீ என்னை கர்ம பந்தத்திலிருந்து விடுவித்து என்னை பிறப்பிலிருந்து அகற்றி நீ சேர்த்துக்கத்தான் செய்யணும். இந்த ரெண்டுலயும் அந்த கோரிக்கை தான். மூணாவதுல வரும்போது, நான் உன்னை வணங்குவதை தவிர ஒன்றும் செய்ய மாட்டேன்றாரு. கண்ணா, நான்முகனை படைத்தானே, நீதான் பிரம்மனையே படைத்தவன். காரணா, அனைத்திற்கும் காரணமானவன். கரியாய், கரிய உருவுடையவனே, அடியேன் நான் உண்ணா நாள் பசியாவது ஒன்றுமில்லை. நான் சாப்பிடாம இருக்கிற நாள்லாம் பட்டினின்னு கணக்குல கிடையாது. ஓவாதே நமோ நாரணா என்று ஓயாமல் இடைவெளி இல்லாமல் நமோ நாராயணா என்று என்னா நாளும், நல்லா கவனிங்க, சொல்லா நாள் இல்ல அது, என்னா நாள் மனதுல இருக்கணும் அந்த எண்ணம். ஓயாமல் அவன் பெயர், அவனது புகழை பாடக்கூடிய அவன் பெயர் என்ன பெயர், ஓம் நமோ நாராயணான்னு சொல்லக்கூடிய அந்த சொல் மனதில் எப்போதும் அதிலேயே என் சிந்தை இருக்க வேண்டும். அப்படி எண்ணாத நாளும், அப்படி உன்னை நினைக்காமல் இருக்கக்கூடிய நாளும் இருக்கு. யசு சாமன்னு அது என்னவோ இல்ல, ரிக் யஜுர் சாம ஆகிய 3 வேதங்கள். அதர்வ ரொம்ப பின்னாடிதான் வருது. அதர்வ வேதம் வந்து பிரயோக வேதம்னே சொல்லக்கூடியது. அது வந்து ஏதாவது ஒரு நோய்களை தீர்க்க அல்லது துர்தேவதைகளிடமிருந்து காப்பாற்ற அந்த மாதிரி பிரயோகங்களாக வரக்கூடியது. அதனால எப்போதுமே 4 வேதங்கள்னு பொதுவுல சொன்னா கூட உயர்ந்த விஷயங்களை பேசுவது அப்படிங்கிறது ரிக்யஜுர் சாம அதர்வனத்துக்கு தான் உண்டு. அதர்வன வேதம் உலகியல் விஷயங்களை பேசக்கூடியதுன்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. ஆக இங்க இவர் சொல்றது ரிக்யஜுர் சாம, அதான் அந்த 3 வேதங்கள். அந்த வேத நாள் மலர் கொண்டு, இந்த வார்த்தையை கவனிங்க, நாள் மலர் கொண்டு உன் பாதம் நன்னா நாள் அவை தத்துருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினி நாளே. மனதிற்குள்ள என்ன செய்யணும், ஓயாமல் ஓம் நமோ நாராயணான்னு என்ன சொல்லணும், எண்ணிக்கிட்டே இருக்கணும். எண்ணுதல், உள்ள சிந்தித்தல், எண்ணா நாளுக்கு எண்ணிக்கொண்டே இருக்கணும் அவன் பெயரை. எண்ணிக்கொண்டு நாள் மலர், அதாவது ஒரு மலரினுடைய வாழ்க்கை என்னது, ஒரு நாள் தான் இல்லையா, இரவு கூட கிடையாது, ஒரு முழு நாள் கூட கிடையாது. இங்க நாள்னா பகல். பெரும்பாலான மலர்கள் காலையில பூக்கும், மாலையில் வாடிவிடும். சூரியன் இருக்கிற பொழுதுதான் நாள். அப்போ சூரியன் இருக்கிற பொழுது மட்டும்தான் ஒரு மலர் உயிரோட இருக்கும். அதனாலதான் அது நாள் மலர். அந்த நாள் முடிந்தால் அந்த மலரினுடைய வாழ்க்கை முடிந்தது. இரவு அந்த மலர் வாடிடும். மறுநாள் காலையில வேறொரு மலர் மலரும். அந்த மலர் அந்த நாள் முடிந்தவுடன் வாடிவிடும். அப்போ ஒரு மலருக்கு வாழ்க்கை ஒரு நாள் தான். அத மாதிரி நான் ஒரு நாள் வேதம் சொன்னேன், ஒரு நாள் உன்னை மனதால் எண்ணினேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க முடியாது. எப்படி ஒரு மலர் தினம் தினம் பூத்து மறையுமோ அத மாதிரி நான் இருக்கிற நாளெல்லாம் உன்னுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டு உன்னை வணங்கி கொண்டு இருக்க வேண்டும். அப்படி நான் செய்யாத நாள் நன்னா நாள், உன் பாதம் நன்னா நாள், உன் மலர்பாதத்தை நினையாத நாள். ஐயா 100 நாள் நினைச்சிட்டேன், கன்செஷனா ஒரு 5 நாள் வேற எதையாவது நினைச்சுக்கிறேன், அப்படி இல்லை. அது நாள் மலர். இன்று நான் காலை மலர்ந்து நான் இன்றைக்கு மாலை வாடும். அந்த மலரை போல இன்றைக்கு பாடுக்கு இன்றைக்கு உன்னை நினைத்து கொண்டே இருக்கணும். அதை போல நினைக்காத ஒரு நாள் உண்டானால் அது எனக்கு பட்டினியான நாள். அதுதான் எனக்கு பட்டினி. இந்த தத்துருமாகில்ங்கிறதுல ஒரு வித்தை இருக்கு. சின்னதா ஒரு சேட்டை பண்ணியிருக்காரு பெரியாழ்வார். இங்க தத்து உருமாகில் அப்படின்னா, இங்க தத்துனா தாவுதல்ங்கிற ஒரு பொருள். தத்தி தத்தி போனான்னு சொல்றோம் இல்லையா, தத்துதல்னா தாவுதல். நாள் வந்து தாவி போயிருச்சுன்னா, அதாவது இன்னைக்கு இப்ப விரதம் இருக்கணும், இன்னைக்கு இருக்க முடியலப்பா, ஸ்கிப் பண்ணி அடுத்த வாரம் போயிடும். அந்த ஸ்கிப் பண்றதுதான் இங்க தத்து. என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை நினைக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டேன்னா, டெய்லி டெய்லி பூ வர்ற மாதிரி வரணும்ல உன் நினைப்பு, எப்போதும் உன் நினைப்பு இருக்கணும்ல. என்றாவது ஒரு நாளைக்கு உன் நினைப்பு வராம ஸ்கிப் ஆகி போயிருச்சுன்னு வச்சுக்க, அன்னைக்குதான் நான் பட்னி கிடந்ததா அர்த்தம். அன்றைக்குதான் எனக்கு எதுவும் உள்ள வரலன்னு அர்த்தம். ஆத்ம போஜனம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. உடலுக்கு போஜனம் உணவு, பிராணமய உணவு. அத முதல்லயே அவர் சொல்லிட்டாரு. கூரை சோறுங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. வாயால திங்கிறது பிராணமய கோஷம், இந்த உடலுக்கான உணவு.
ஆன்மாவிற்கான உணவு என்ன? அத இங்கே சொல்லிட்டாரு. அன்னைக்கு நான் பட்டினி தான் கிடக்கணும். இறைவனை வணங்காமல், வேதம் சொல்லி வணங்காமல், இறைவனது பெயரை அவர் நல்லா கவனிங்க. வேதத்தை 2வதா தான் வைக்கிறாரு. இந்த ரிக்கஜூர் சாம வேத நாள் மலர் கொண்டு அதுக்கு முன்னாடியே ஒண்ணு சொல்லிட்டாரு. ஓவாதே நமோ நாராயணா என்று எண்ணா நாளும். ஐயா நீ வேதம் சொல்றது கூட 2வது. முதல்ல நீ என்ன செய்யணும்? ஓம் நமோ நாராயணாங்கிற எண்ணத்தை எப்போதும் மனதுல வச்சிருக்கணும். அப்படி எண்ணாமல் இருந்து வேதத்தால் அவனை வணங்காமல் இருந்து அப்படி இருக்குமானால், இதுக்கு பொருள் எப்படி எழுதுவாங்க? தினமும் மலர் கொண்டு அவனை பூஜிக்காமல் இருந்தால் அப்படின்னு எழுதுவாங்க. அது மேலோட்டமான ஒரு பொருள். ஆனா உண்மையான பொருள் மலர் என்பது நாளில் மலர்ந்து நாளின் முடிவில் மரணிப்பது. அப்போ ஒரு நாள் தான் அதுக்கு வாழ்க்கை மாதிரி. இன்னைக்கு நான் வணங்கினா அது இன்னைய பாட்டுக்கு முடிஞ்சது. நாளைய பாட்டுக்கு நீ திரும்பி வணங்கு. அப்படி தினம் தினம் வணங்குவதற்குத்தான் இறைவன். அப்படி ஒரு நாள் அவனை வணங்காம உன் பாதம் நன்னா நாள் தத்துருமாகில் அந்த இது ஸ்கிப் ஆகி போயிருச்சுன்னா அது நான் பட்னி கிடந்த நாளா கணக்குல வச்சுக்கிறேன். இந்த 3 பாட்டுலையும் பாருங்க, உலக இன்பங்கள் எனக்கு வேண்டாம்னு சொல்றாரு. முதல் 3 பாட்டுல ஐயா இந்த உலகத்தினுடைய மாயை என்னை தலைப்படுத்துகிறது. அந்த மாயைக்கு உட்பட்ட இந்த குறைப்பட்ட மனதையும் உடலையும் வைத்துக் கொண்டுதான் உன்னை வணங்குகிறேன். தயவு செய்து இதை ஏற்றுக்கொள். நீ பெரியவன், நீயே அரசன், ஏற்றுக்கொள் அப்படின்னு அவங்ககிட்ட நான் கெஞ்சினேன். எனக்கு வேற வழியே இல்லை. உன்னை வணங்கும் வைஷ்ணவன்கிறத தவிர எனக்கு வேற ஒண்ணும் இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அடுத்த 3 பாட்டுல உன்னை வணங்குனதுனால நீ எனக்கு உலகியல் விஷயங்களையா கொடுத்தனா அது எனக்கு வேண்டாம். கூரையும் சோறும் வேண்டாம், தோட்டம் இல்லவளாத்தொழு ஓடை துளவை கிணறு இவை வேண்டாம். எனக்கு இப்ப மனசுல என்ன நினைவு இருக்கு? உன்னை வணங்காத நாள்லாம் பட்டினியா இருக்கிறேங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். என்னை என்னை இனி என்னை நிறைப்பது, என் மனதை நிறைப்பது உனது புகழை பாடுவதும், உனது பெயரை எப்போதும் நினைத்திருப்பதும், உன் பாதம் நன்னா நாள், உனது மலர்பாதத்தை மனதில் நினைக்காத நாளெல்லாம் வீண் அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். எனக்கு இனிமே உலகியல் விஷயங்களை என்கிட்ட கொண்டு வந்து தந்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் நினைக்காத, உன் மாயையை என்கிட்ட காட்டாத. ஏன்னா நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமில்ல? வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நித்திரை கொள்ளுகின்ற மார்க்கம். நீ பண்றது கள்ள நித்திரை. யோக நித்திரைனா என்ன? அறிதுயில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அனைத்தையும் அறிந்து கொண்டு ஆனால் துயில் கொள்வது போல் இருப்பது. அப்ப அது கள்ள உறக்கம் தானே? அதான் கள்ள நித்திரைன்னு சொல்றாரு. ஒருத்தன் தூங்குனா சுத்தி என்ன நடக்கும்னு தெரியக்கூடாது. அதுக்கு பேர் தான் தூக்கம். ஆனா உனக்கு தான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவ்வளவு தெரியுமே. அப்புறம் என்ன படுத்திருக்கிற மாதிரியே படுத்திருக்க? அப்ப நீ தூங்குறது ஒரு கள்ள தூக்கம். அதையும் எப்படி படுத்திருக்க நீ? அந்த பார்க்கடல் வெள்ளை வெள்ளம், வெள்ளை நிறமான பார்க்கடல் மேல ஒரு பாம்பை மெத்த மாதிரி விரிச்சுக்கிட்டு அது மேல கள்ளத்தனமா படுத்திருக்கு. ஆனா உன்னைய பார்க்கணுங்கிற ஆசையினாலே உள்ளம் சோர உகந்து எதிர்விம்மி ரோம கூபங்களாய் கண்ண நீர்கள் துள்ளம் சோர துயில் அணை கொள்ளேன். அதாவது இதுல நிறைய நுட்பமான இடம் இருக்கு. உள்ளம் சோர, உள்ளம் உன்னையவே நினைத்து அப்படியே தளர்வடையுது. ஏன் தளர்வடையுது தெரியுமா? உன்னை வந்து நாம் உன்னுடைய அந்த அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கோலத்தை பார்க்கணுங்கிற ஆசையினால என் உள்ளம் சோர்வடைகிறது. அதை பார்க்க முடியலையேன்னு சோரம் அடைகிறது. அதே நேரம் நீ இப்படி கிடக்கிற கோலத்தை என் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இதை கண்ணால பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அப்ப உகந்துனா உள்ளுக்குள்ள உன் மேல பிரியம் அதிகமாகி எதிர் விம்மி. அது என்ன விம்மினாலே கண்ணுல தண்ணி வர விம்மி அலறுது. என்ன எதிர் விம்முதல்? விம்மினா சோகத்தினால அலறுது. ஆனா எதிர் விம்மினா சோகத்துக்கு எதிர் என்ன? மகிழ்ச்சி, இன்பம். இன்பத்தினால் நான் மகிழ்ச்சி விம்மிகிறேன். அதான் எதிர் விம்மி. உகந்து எதிர் விம்மி. உன்னை மனதால் நினைத்து அப்படி நினைப்பதன் மகிழ்ச்சியால் விம்மி ரோம கூபங்களாய். ரோம கூபம்ங்கிறது வடமொழி சொல். ரோமம்னா முடி, கூபங்கள்னா குழி. அது மயிர் குழி இருக்கு இல்லையா? அது அப்படி சிலிர்க்கிறது. மயிர்கூச்செறியுது அவருக்கு. கண்ண நீர்கள் துள்ளம் சோர. கண்ண நீர் ஐயா அழுகைன்னு அவர் சொல்லல. ஏன் கண்ண நீர்கள்னு சொல்றாரு? கண்ணீர்னு ஏன் சொல்லல? இந்த கேள்வி யாரோ கேட்டீங்க. கண்ணுல இருந்து நீர் தன்னால வடியுது. நான் ஏன்னா அப்படி நான் எப்படி இருக்கேன்? எதிர்வின்மை இருக்கேன். அதனால இந்த
விம்மி இறைவனை நினைத்து அந்த மகிழ்ச்சியில விம்மி மயிர் கூச்செறிந்து கண்ணுல இருந்து தண்ணி தன்னால வருது. நான் அழல, அது ஆனந்த கண்ணீர். தன்னால வருது கண்ணுல இருந்து தண்ணி. அதான் கண்ண நீர்கள் துள்ளம் சோர அப்படி வந்து சேர துயில் அணை கொள்ளேன். எனக்கு தூங்க முடியல. உன்னைய வந்து சேரணும்னு நினைச்சு சோறு இல்லாம உறக்கம் இல்லாம ஆயிட்டேன். மேலேயே சொல்லிட்டேனே, எனக்கு சோறு தண்ணி எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேனே அவங்கிட்ட. இப்ப எனக்கு தூக்கமும் போச்சு. துயில் அணை கொள்ளேன். நீ பார்க்கடல்ல படுத்திருக்க ஐயா. உன் நித்திர கள்ள நித்திர. அதனாலதானே என்னை இப்படி கண்டுக்காம விட்டுருக்க. ஆனா உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில எனக்கு பாரு, உன்னை நினைச்சு நினைச்சு அந்த அப்படியே மயிர் பூச்செரியுது, உள்ள மகிழ்ச்சியில விம்மல் வருது, கண்ணுல தண்ணி வருது, படுத்து தூங்க முடியல, உன்னை பார்க்க முடியலையேங்கிற ஏக்கத்திலேயே இருக்கேன். சொல்லாய் யான் உன்னை தத்துருமாறே. ஒரு வார்த்தை சொல்லியா. இங்க தத்து உறுதல்னா என்ன அர்த்தம்? மேல இருக்கிற தத்துருமாகிகளுக்கு என்ன அர்த்தம்? தத்தி தத்தி செல்லுதல், தாவி செல்லுதல், ஸ்கிப் பண்ணுதல். இங்க தத்து உருமாகில் என்ன அர்த்தம் தெரியுமா? தத்து எடுத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கா. தத்துனா என்ன? உரிமை கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். இவன் என் தத்து புத்திரன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இவனை மகனாக ஏற்றுக்கொண்டேன். அதான் தத்து புத்திரன். இவள் என்னுடைய தத்து பெண், இவளை எனது மகளாக ஏற்றுக்கொண்டேன். அத மாதிரி நான் உன்னை தத்து உற வேண்டும். உன்னை வந்து நான் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இறைவன் வந்து நம்மளை எடுத்துக்க மாட்டான். அதான் இங்க முக்கியமான விஷயம். நாம தான் இறைவன்கிட்ட போய் சரணடையணும். தத்து உறணும் அவனுக்கு. அவன் தத்து எடுக்கிறவன் அவன். நான் தத்து உறணும். தத்துக்கு போனேன்னு சொல்லுவாங்களே, தத்துக்கு போனேன்னு என்ன அர்த்தம்? நான் தத்து எடுக்கப்பட்டேன்னு அர்த்தம். அப்ப தத்து உருமாறே. உனக்கு தத்தாக நான் உற வேண்டும். உனது அன்புக்கு ஏற்புடையவனாக நான் ஆக வேண்டும். உனது பிரியத்திற்கு உரியவனாக நான் ஆக வேண்டும். அப்படி யான் உன்னை தத்து உருமாறே. நான் உன்னிடம் என்னை தத்து எடுத்துக்கிறதுக்கு வந்து நான் நிக்கும்படி ஒரு வார்த்தை சொல்லு. அதாவது நீ என்னை தத்து எடுத்துக்கோன்னு அவர் கேட்கல. எதுக்கு இப்படி போட்டு சுத்துறாரு ஜிலேபி மாதிரி? அப்பதான் நீங்க மாணிக்க வாசகர்கிட்ட போனோம். இத ரொம்ப தெளிவா மாணிக்க வாசகர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு அவர் சுத்தல. நேரடியா ஒரே போடா போட்டு விட்டாரு. மணிவாசகர் வந்து அவருடைய திருவாசகத்துல சொல்ற வார்த்தை அது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நான் சிவபெருமானை வணங்க போறேன். அப்ப அவரை வணங்க போறியா? அப்படியே அவனுக்கு இந்த அறிவு எங்க இருந்து வந்தது? அதுவும் அவன் அருள் தான். அவனை வணங்கணும்னு சொல்றதே அவன் கொடுக்குற அருள் தான். அதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அதுதான் இங்க இவர் கேட்கிறாரு. சொல்லாய் யான் உன்னை தத்துருமாறே. உன்கிட்ட வந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் பணிந்து நிற்கும்படியாக சொல்ல மாட்டியா நீ என்னைய? நீ சொன்னாதான் எனக்கு அந்த அறிவு வரும். நீ சொன்னாதான் நான் வந்து உன் காலடியில நிப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல அவர் சொல்றாரு. எனக்கு ஏக்கம் மட்டும்தான் இருக்கு, இந்த ஆசை இருக்கு உன்னை பார்க்கணும்னு. அதனால என்னைய வந்து இப்படி நீதான் அருள் புரியணும் அதுக்கு உன்னை வந்து சேர. அதுதான் இதுல இருக்கிற பிரில்லியன்ஸ். சொல்லாய் யான் உன்னை தத்துருமாறே. வண்ணமால் வரையே குடையாக மாறி காத்தவனே மதுசூதா. ஒன்றை அழித்து ஒன்றை காக்கிறான். மாறி காத்தவன் மழை காத்து மதுசூதனனை அழித்து. கண்ணனே கரிகோள் விடுத்தவனே. கண்ணன் நீதான். கரியாகிய கஜேந்திரனினுடைய துன்பத்தை விடுவித்தவனும் நீதான். அனைத்திற்கும் காரணமும் நீதான். களிறு அட்ட பிரானே. குவலய பீடம் என்கிற யானையை அழித்த பிரானே. எல்லாமே நல்லா கவனிங்க. ஒரு கரிக்கு கோல் விடுத்திருக்கான். ஒரு யானைக்கு துன்பத்தை விடுவித்திருக்கிறான். ஒரு யானையை கொன்றிருக்கிறான். அப்ப ஆணவம் உள்ள யானை தான் அது. ரெண்டுமே ஆண் யானை. ரெண்டுமே மத்தகம் உடையது, மதம் உடையது. ஒன்று ஆதி மூலமே நாராயணான்னு சொல்லி அதன் துன்பத்தை நீக்கி கொண்டது. இன்னொன்னு அவனை கொல்ல வந்து அழிந்தது. எண்ணுவார் இடரை களைவானே. மனதால் நினைப்பவர்களது துயரத்தை தீர்ப்பவனே. ஏத்தரும் பெருங்கீர்த்தியினானே. சொல்லி முடியாத புகழை உடையவனே. ஏத்த அரும். அரும்னா ரொம்ப கஷ்டமான, மிகச் சிறப்பான, அளவிட முடியாத, ஏத்த சொல்லி ஏத்தும்படியான அளவிற்கு அளவிட முடியாத அளவிற்கு புகழை கொண்டவனே. நன்னி நான் உன்னை நாள்தோறும் ஏத்தும் நன்மையே அருள் செய். இப்ப அவர் எங்க வந்துட்டார் பாருங்க. எனக்கு உன்னை எப்போதும் நான் வந்து
உன்னை இதே இந்த அந்த அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இல்லையா? அதனால உன்னை நான் எப்போதும் நன்னி, உன்னையே நான் எப்போதும் மனதால் நினைத்துக் கொண்டு உன்னையே ஏத்தும் உன் புகழையே பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய நன்மையை எனக்கு அருள் செய். இப்ப அவர் கேட்கறது என்னன்னு தெரியுதா? எனக்கு நீ இதை செய், நீ எனக்கு என்ன செய்யணும்? இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாரு? என்னை பிறவி பந்தங்களிலிருந்து விடுவித்து விடு, என்னுடைய பிறப்பை அறுத்து விடு, இதையெல்லாம் நீ செஞ்சனா அதற்கு அடுத்து நீ எனக்கு என்ன செய்யணும்? இந்த பிறவி முடிகிற வரைக்கும் எனக்கு நீ என்ன கொடுக்கணும்? எப்போதும் நான் உன்னை வணங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அருளை எனக்கு கொடு. நம்பனே, நம்பனேனா நம்பிக்கைக்கு உரியவனே, நம்ப தகுந்தவனே, நவின்று ஏத்த வல்லார்கள் நாதனே, உன்னை புகழ்ந்து பாடுபவர்களெல்லாம் அதற்கு புகழும்படியான இடத்தில் இருக்கக்கூடிய தலைவனே, நாதனே, நரசிங்கமது ஆனாய். இங்க நரசிங்கமது ஆனாய். இப்ப முதல் எடுக்க போங்க. நம்பனே, நம்ப முடிந்தவன். நரசிம்மம் எப்படி வந்துச்சு? இந்த அவதாரம் எப்படி வந்தது? எவருக்காவது தெரியுமா அப்படி ஒரு அவதாரம் வரப்போறது? ஒருத்தருக்கும் தெரியாது. திடீர்னு வந்து இவன் கேக்குறான், இவன் ஹிரண்யாட்சனுக்கும் இவன் ஹிரண்யகசிபுவுக்கும் பிரகலாதனுக்கும் ஒரு சம்பாதம் நடக்குது. அப்ப அவன் கேக்குறான், உன்னுடைய ஹரி இங்க இருக்கானா? அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அப்படியா? அப்ப இந்த தூண்ல அவன் இருக்கானா? இருக்கானே. யார் நம்பினா? பிரகலாதன் நம்பினான். நம்பனே, அவன் நம்பதற்கு தகுந்தவன். பிரகலாதனுக்கு சந்தேகமே இல்லை, ஐயா நீ எங்க கேட்டாலும் அவன் இருப்பான். அந்த நேரத்துல தூணுக்கு பதிலா அவன் கீழே கிடக்குற ஒரு துரும்ப காமிச்சு இதுல இருக்கான அவன் நரசிம்மன் கேட்டிருந்தா கூட இவன் ஆமான்னு சொல்லியிருப்பான். நரசிம்மன் துரும்புல இருந்து வந்திருப்பான். அது அவனுடைய பிரகலாதனுடைய நம்பிக்கை. அவன் நம்பிக்கையை காப்பாத்ததான் அவன் நரசிங்கமாக ஆனான். நம்ப தகுந்தவனே, பிரகலாதன் நம்பியதால் நீ நரசிங்கமானாய். அந்த இடத்துல வந்த உம்பர் கோன் உலகேழும் அழந்தாய். உம்பர் கோனுக்காக, இந்திரனுக்காக. ஏன்னா இந்திரன் தான் மாவலியிடம் தோற்று, மகாபலியிடம் தோற்று போய் தனது பதவிகளை இழந்து அதனால் போய் கெஞ்சின விஷ்ணுட்ட, எனக்கு என் பதவியை வாங்கி கொடுங்க, மகாபலி சக்கரவர்த்திட்ட இருந்து என் இடத்தை மீட்டு கொடுங்க, என் அரசாட்சி மீட்டு கொடுங்கன்னு கேட்டேன். அவருக்காக நீ போய் உலகேழையும் அளந்து உம்பர் கோனுக்காய் உலகேழும் அளந்தாய். ஊழி ஆயினாய், எல்லாவற்றையும் அழித்து முடிக்கக்கூடிய ஊழியும் ஆனாய். ஆழி முன் ஏந்தி கம்பமா கரி கோள் விடுத்தானே. கம்பமா கம்ப அப்படின்னா மிகுந்த நடுக்கத்தை உடைய, அதாவது உயிர் பயம் வந்துருச்சு இல்லையா அந்த யானைக்கு, முதலை கவுன உடனே. அதான் அந்த கரி யானை, அத அப்படி நடுக்குற்ற யானைக்கு போய் கையில் சக்கரத்தோடு போய் அதனுடைய துன்பத்தை தீர்த்தவனே, அனைத்திற்கும் காரணமானவனே, கடலை கடைந்தவனே, கூர்மாவதாரமாக வந்து அந்த மலை மந்தார மலை பார்க்கடல்ல அமிழ்ந்து விடாம நீதான் தூக்கி நிப்பாட்டின, நீதான் கடலை கடந்தை. எம்பிரான் என்னை ஆளுடை தேனே, நீதான் எனக்கு தலைவன், என்னை ஆளக்கூடிய என்னை ஆளாக உடைய தேனே, ஏழையேன் இடரை களையாயே. இதுல ஒரு சின்ன நுட்பம் வச்சிருக்காரு அவர். கடலை ஏன் கடைஞ்சாம? கடலை கடைந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அந்த இது நடக்குது, அந்த கடைஞ்சி எடுக்கிறாங்க. அப்ப எதனால ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு கடையிறாங்க அப்படின்னா, அமுதம் வருங்கிறதுக்காக கடலை கடையிறாங்க ரெண்டு பேரும். அப்போ அமுது கிடைப்பதற்காக இப்ப அந்த உம்பர்கோன் வார்த்தையை கவனிங்க. உம்பர்கோன் உலகேழும் அளந்தாய். இந்த உம்பர்கோன் இந்திரன் முதலான தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தவன் யாரு? நாராயணன். மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களுக்கு கொடுக்காம நேர தேவர்களுக்கு கொடுத்தான். அப்போ உம்பர்கோன் முதலானவர்களுக்கு நீ கொடுத்த அமிழ்தம் எல்லாம் அமுது நீதான் கொடுத்த, கடலை கடைந்து. ஆனா நான் யாரு? ஏழை. ஏன் தேவர்கள் அளவுக்கு உண்டானவன் இல்லையா? நான் ரொம்ப சாதாரணமானவன். என்னை ஆழ்வுடை தேனே, எனக்கு ஒரு தேனையாவது கொடு. அவங்களுக்கு அமுது கொடுத்த எனக்கு ஆள் உடை, என்னை உன் ஆளாக கொண்டு உன் அடிமை என கொண்டு தேன் போல எனக்கு இரு, எனக்கு ஒரு துளி தேனை கொடு. அவங்களுக்கு அமிர்தம் கொடுத்தியே, எனக்கு ஒரு துளி தேனை கொடு. எனது இடரை கலை, என்னை இந்த உலகிலிருந்து உலக பந்தத்திலிருந்து விடுவி. காமர் தாதை, அதாவது மன்மதன் வந்து இவருடைய பையன், சிவனுடைய சாரி திருமாலின் மகன் என்று சொல்லப்படுபவன். அதனால காமர் தாதை, மன்மதனுக்கு தந்தையே அப்படின்னு ஒரு புராண கதை. இன்னொரு பொருள் என்ன? காமர் தாதை, அதாவது
இந்த உலகத்துல எவரெல்லாம் காதலர்களோ, எவரெல்லாம் அழகிய காதலர்களோ, அவங்க அத்தனை வரைக்கும் இவன் அப்பன் அவன். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நான்லாம் இந்த விஷயத்துல உனக்கு அப்பன் அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்? எல்லாத்துலயும் உன்னை விட இதுல நான் பயங்கர கெட்டிக்காரன். அதான் காமர் தாதை. அனைத்து சிருங்கார விஷயங்கள்லயும் ஐயா எல்லாருக்கும் அப்பன். 1000 கமலஹாசன் எனக்கு ஈடாவரோங்கிற ரேஞ்சுக்கு அவர் ரொமான்டிக்கான ஆளு. காமர் தாதை அவர். அதே நேரம் ரொம்ப ரொமான்டிக்னா எப்ப பார்த்தாலும் பழைய மோகன் மாதிரி மைக்க பிடிச்சிட்டே இருப்பார் நினைக்காதீங்க. கருதலர் சிங்கம். கருதலர்னா பகைவர். பகைவருக்கு சிங்கம் போன்றவன். அப்ப ரொம்ப முரடாயாவன் இல்ல. காண இனிய கருங்குழல் குட்டன். நாம பார்க்கிறதுக்கு இனிமையான கரிய சுருண்ட குழல்களை, அதாவது கரிய சுருண்ட முடியை உடைய குட்டன், குட்டி பையனாவும் அவன் இருப்பான். பெருங்காதலனாவும் இருப்பான், பெரும் வீரனாகவும் இருப்பான், நாம பார்ப்பதற்கு இனிமையாக அழகிய குழந்தையாகவும் இருப்பான். குட்டன் குழந்தையாகவும் இருப்பான். வாமனன் அனைத்தையும் அறிந்த சிறுவன். என் மரகதவண்ணன், என்னுடைய மரகதம் போன்ற பச்சை நிறமுடைய என் குழந்தை அவன், என்னுடைய இறைவன் அவன். மாதவன் மதுசூதனன் தன்னை சேம நன்கு அமரும் புதுவையர்கோ, நலங்களும் நிறைய பெற்ற புதுவையர்கோன், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தன் சொன்ன பெருமைமிக்க இந்த 10 பாடல்களையும் நாமம் என்று நவென்று உரைப்பார்கள். அதாவது ஓம் நமோ நாராயணாங்கிறத அவனுடைய நாமம் வீட்டு சொல்லுகிறவர்களுக்கு இறைவனாகிய நாராயணனது உலகம் வைகுண்டத்திற்கு போவது வெகு விரைவாக சித்திக்கும் அப்படின்னு பொருள் சொல்லி முடிக்கிறார் என்று என்னுடைய இது பொருள். நண்பர்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். நன்றி. என்று நவென்று உரைப்பார்கள். அது அந்த பெயர் அப்படிங்கறது ஓம் நமோ நாராயணான்னு நம்ம சொல்லணும். அந்த மந்திரத்தை எப்படி நாம உச்சரிப்போமோ அதை போல நன்னுவார். நன்னுதல் அப்படின்னா மனதிற்குள்ளாகவே மீள 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 அதையே சிந்தித்தல். எண்ணுதலுக்கும் நன்னுதலுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன? எண்ணுவது என்றால் ஒன்றை குறித்து சிந்திப்பது. நன்னுவது என்றால் அதையே மீள மீள நினைத்து கொண்டே இருப்பது. அதையே ஒரே எண்ணமாக, அது லூப் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அத மாதிரி மனதிற்குள் இந்த 10 பாடல்களையும் இடைவிடாது சிந்திப்பவர்கள் நாராயணனது உலகம், அதாவது வைகுண்டத்தை அதாவது அந்த இறைவனது திருப்பெயரை எப்படி உச்சரிப்போமோ அதை போல நன்னனும். இந்த 10 பாட்டையும் நன்னுவார். நன்னுவார் என்றால் மனதிற்குள் இடைவிடாமல் சிந்தித்தல். எண்ணுதல் ஒரு முறை எண்ணி பார்க்கிறது. நன்னுதல் அதையே மீள மீள எண்ணி பார்க்கிறது தான் நன்னுதல். அப்படி இந்த 10 பாடல்களையும் இடைவிடாது சிந்திப்பவர்கள் நாரணன் உலகேனா நாராயணனது உலகான ஒல்லை விரைவாக சேர்வார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த 10 பாடலையும் இடைவிடாம சிந்திங்க, வைகுண்டம் சீக்கிரமே வைகுண்ட பிராப்தி கிடைக்கும்ங்கிறார். அவ்வளவுதான். நன்றி நன்றி. ரொம்ப நல்லா அழகா போச்சு.